1991 இந்தியா சந்திச்ச ஒரு பொருளாதார நெருக்கடி நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. அப்போ நம்ம கையில வெறும் 2 வாரத்துக்கு இறக்குமதி செய்யற அளவுக்கு தான் அந்நிய செலாவணி இருந்துச்சு. சொல்லப்போனா நாடு திவாலாகிற நிலைமைக்கே வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. அப்போ சீர்திருத்தங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சு? நிதி பற்றாக்குறை, பணவீக்கம், கடன் சுமைன்னு பல பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தது. இந்த நிலைமையை சமாளிக்க அரசாங்கம் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுதான் நாம இன்னிக்கும் சொல்ற எல்பிஜி, அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். சரி, முதல்ல அதாவது தாராளமயமாக்கல்னா என்னன்னு பார்ப்போம். இது தொழில் பண்றதுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துச்சு. தொழில் உரிமங்களை ரத்து செஞ்சது, வங்கிகளுக்கு சுதந்திரம் கொடுத்ததுன்னு பல மாற்றங்கள் வந்துச்சு. அடுத்து தனியார்மயமாக்கல். இதோட நோக்கம் தனியாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது தான். இதுக்கு ஒரு முக்கிய வழியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. அதாவது அரசு நிறுவனங்களோட பங்குகளை விற்கிறது. பாருங்க, பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்கள் 17லிருந்து வெறும் 3ஆ குறைஞ்சது. கடைசியா உலகமயமாக்கல். இந்திய பொருளாதாரத்தை உலகத்தோட இணைச்சது இதுதான். அதாவது இறக்குமதி வரிகளை குறைச்சு அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு வழி செஞ்சாங்க. சரி, இவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களே, இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? இதோட விளைவுகள்ல சாதகமும் இருந்துச்சு, பாதகமும் இருந்துச்சு. 2 பக்கமும் வாதங்கள் வலுவா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஜிடிபி வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 8% தொட்டுச்சு. ஆனா விமர்சகர்கள் இத வேலையில்லா வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் அந்த அளவுக்கு உருவாகல. இந்த சீர்திருத்தங்கள் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குச்சு. ஆனா அதோட பலன்கள் எல்லாருக்கும் சமமா கிடைக்கல. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 1991 சீர்திருத்தங்கள் தான் இன்னைக்கும் நம்ம பொருளாதாரத்தை வடிவமைக்குது. அப்போ இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவை மாத்துனது உண்மைதான். ஆனா அதனால எல்லாருக்கும் சமமா நன்மை கிடைச்சதா?